அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம வின்வின் நியூஸ் சேனல்ல புதுசான அரிய தகவல்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, தேங்காயை உடைச்சதுக்கு அப்புறம் அதோட குடுமையை பிச்சு எறிவாங்க. அது ஏன் அப்படின்றதுதான் இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில பழக்க வழக்கங்கள் ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா கடைபிடிச்சிருவோம். இயற்கையோட ஒத்து வாழ்ந்து அதனை மதிச்சு வாழ்வதுதான் நம்ம மக்களோட பெருமை. இயற்கை எல்லா விதத்திலையும் ஆச்சரியத்தை மறைச்சு வச்சிருக்கு. ஓரறிவு ஜீவன்களான தாவரங்கள் கூட தன்னோட இனப்பெருக்கத்தை உறுதி செய்ய சூழ்நிலையை உறுதி செய்து முளைவிட்டு செழிக்கும்படியான விதைகளை உற்பத்தி செய்து பரப்புகிறது. ஒவ்வொரு விதையும் முற்றிய பின் தன் தாயிடம் இருந்து முடிந்தவரை தள்ளி சென்று வேரூன்றி தழைத்து சந்ததியை பெருக்க தேவையான அனைத்து தகவமைப்புகளையும் கொண்டிருக்கு. விதைகள் ரோமங்களில் ஒட்டி கொள்வது, வெடித்து சிதறுவது, காற்றில் பறப்பது, பறவைகளுக்கு உணவாவது, தண்ணீரில் மிதந்து செல்வது என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. அந்த விதத்தில் தென்னை நீர்நிலையை சார்ந்த தாவரம் என்பதால் முற்றிய தேங்காய் நீரில் மிதந்து வெகு தூரம் செல்லத்தக்கது. குறைந்தபட்சம் தென்னை மட்டை தூரமாவது தாய் மரத்தை விட்டு விலகிச் சென்று விழும்படியான அமைப்பை கொண்டிருக்கு. தென்னை நெற்று முளைவிட வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவிலான ஈரப்பதம் அதன் கண் பகுதியில் தொடர்ந்து இருந்து வர வேண்டும். அதனை உறுதிப்படுத்தவே நீர் உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளும்படியான நார் தென்னை நெற்றை சுற்றி இருக்கு. குறிப்பிட்ட காலம் ஈரப்பதம் இருந்தால்தான் அதன் காம்பு பகுதி கழன்று நீர் உட்புகுந்து ஈரப்பதம் காக்கப்பட்டு கண் திறந்து முளைவிடும். ஒவ்வொரு விதையும் ஒரு உயிரை தன்னகத்தை கொண்டுள்ளது. அதனை போற்றும் விதமா நாம் பயன்படுத்தும் தேங்காயினை தேங்காய் உடைக்கும் வரை அதன் கண்களை மூடியிருக்கும் குடுமையை உரிக்காமல் வைத்து உடைத்த பின்பே உரிக்கிறோம். கடைசி நேரத்தில் கூட அதன் முளைக்கும் தன்மையை நாம் பறிப்பதில்லை. உடைக்காத வரை எப்போது வேண்டுமென்றாலும் மீண்டும் விதைத்து மரமாக்கலாம். இப்போ பார்த்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.